இந்த சனாதன வழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கும் கேஸ் போயிடுச்சு. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் இந்த கேஸ் போயிருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இவரை டிஸ்குவாலிஃபை பண்ணோம் அப்படின்னு போகிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லாட்டி இதுலேயோ கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் இல்லாத வரைக்கும் நான் எடுக்க முடியும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் வெறுப்பு பேச்சு பேசினார்னா கம்ப்ளைண்ட் யாருமே கொடுக்காட்டி கூட போலீஸ் தானாக அவர் மீது வழக்கு போடணும், எஃப்ஐஆர் போடணும்னு இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் மெட்ராஸில் யாரும் எஃப்ஐஆர் போடல. அப்போ தமிழக அரசு செய்யலை. சுப்ரீம் கோர்ட்டும் அவர் பேசுனது தப்பு. ஒரு அமைச்சராக ஒரு எம்எல்ஏவாக நீங்கள் பதவி பிரமாணம் எடுக்கிறப்பயே எல்லா ஜாதி எல்லா மதத்தையும் சமமாக பார்க்குறப்ப ஒரு மதத்துக்கு எதிராக பேசுகிறது தவறு. உதயநிதியை மாத்திரம் இல்லை, ஈவன் உள்துறை அமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலினும் தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் பண்ணி இதில் வழக்கு போடாமல் இருக்காருன்னு சொல்லலாம். இது மாத்திரம் இல்லை, 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர்பாங்க, அங்கே ராகுல் காந்தி வந்தால் இந்தியாவுக்கே கேடுன்னு பேசுவாங்க. ஆனால் போன முறை கிட்டத்தட்ட 20க்கு 19 சீட்டு காங்கிரஸ் கூட்டணி யூடிஎஃப் ஜெயிச்சிச்சு எங்கள் மாநிலத்தில். அதே மாதிரி பினராயி விஜயனை கைது பண்ணலான்னு அந்த தங்க கடத்தல் இந்த வழக்கெல்லாம் இருக்குது. காங்கிரஸ் பிஜேபி அவரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசுகிறாரு. 11லேருந்து 14 காங்கிரஸும் 5லேருந்து 7 இதுவும் போகலாம். பட் 3ஆக பிரிஞ்சதுனால் பிஜேபிக்கு 2லேருந்து 3 வாய்ப்பு. இன்னையிலேருந்து அண்ணாமலை கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் போய் பிரச்சாரம் பண்ண போகிறார். ஆனால் ஸ்டாலினையோ உதயநிதியோ யாரும் கூப்பிடல. இன்னும் சொல்ல போனால் திரு ராகுல் காந்தியே தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு நாள் 2 இடத்துல தான் பண்ணார். கிட்டத்தட்ட 100க்கு 55% முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறதுனாலும் தான் அந்த தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்து நிற்கிறார். அதனால அவருடைய வெற்றி வாய்ப்பு அதிகம் தான் இருக்குது. இவங்க எல்லாமே இனிமேல் விசாரிக்கப்படுவார்கள். ஏன்னா நீங்கள் திரு பிரதமர் மோடி அவர்களே தெளிவாக சொன்னாங்க, போதை மருந்து விற்கிறவர்கள்லாம் ஆளுங்கட்சியோட தொடர்பில் ஜாலியாக சுற்றி வராங்க, அதெல்லாத்தையும் ஒருவர் விடாமல் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சுக்கிட்டு அந்த குடோனை பிடிச்சி அங்கே பேக்கிங் ஆதாரம் கிடச்சிருக்கு, அப்புறம் மணி ட்ரெயிலில் பிடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் தப்பிக்க முடியாது. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போதே தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி இவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு, இவர் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு உதயநிதியாக சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இந்த அதாவது சனாதன எதிர்ப்புங்கிறது ஆரம்பித்தது. இன்னொன்று அதை தவிர ஜனவரி 30ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு காந்தி இறந்த நாள் அன்னைக்கு உறுதி எழுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பு பேச்சுகள் தான் இவங்க பேசினாங்க. இந்த பிரச்சாரம் முழுக்கவே நாங்கள் இதை செஞ்சிட்டோம் இதை செய்யலை அப்படின்னு போய் கேட்காம வெறுப்பு பேச்சையே பெரிதாக எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இப்போ இந்த சனாதன வழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கும் கேஸ் போயிடுச்சு. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் இந்த கேஸ் போயிருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இவரை டிஸ்குவாலிஃபை பண்ணோம் அப்படின்னு போகிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லாட்டி இதுலேயோ கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் இல்லாத வரைக்கும் நான் எடுக்க முடியும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் வெறுப்பு பேச்சு பேசினார்னா கம்ப்ளைண்ட் யாருமே கொடுக்காட்டி கூட போலீஸ் தானாக அவர் மீது வழக்கு போடணும், எஃப்ஐஆர் போடணும்னு இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் மெட்ராஸில் யாரும் எஃப்ஐஆர் போடல. அப்போ தமிழக அரசு செய்யலை. சுப்ரீம் கோர்ட்டும் அவர் பேசுனது தப்பு. ஒரு அமைச்சராக ஒரு எம்எல்ஏவாக நீங்கள் பதவி பிரமாணம் எடுக்கிறப்பயே எல்லா ஜாதி எல்லா மதத்தையும் சமமாக பார்க்குறப்ப ஒரு மதத்துக்கு எதிராக பேசுகிறது தவறு. ஸோ பொறுப்பற்ற பேச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறப்ப இன்றைக்கி வரைக்கும் இவங்க இது பண்ணல. இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. இப்போ என்னை கேட்டால் உதயநிதியை மாத்திரம் இல்லை, ஈவன் உள்துறை அமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலினும் தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் பண்ணி இதில் வழக்கு போடாமல் இருக்காருன்னு சொல்லலாம். இது மாத்திரம் இல்லை, 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அங்கே உதவி முதலமைச்சர் நாங்கள் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சா மிக நிச்சயமாக மேகதாது அணை கட்டப்படும் டி கே சிவகுமார் அவர்கள் உங்களுக்கு நாங்கள் வந்தால் மேகதாது அணை கட்டுவோம்னு சொல்கிறாங்க. இப்போ இவருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா முதல்வரும் கரெக்டாக காத்திருந்த மாதிரி இன்றைக்கி கொடுக்குறாரு பேட்டி. நேற்று வரைக்கும் சொல்லலை. இப்போ இன்றைக்கி இதுக்கு மேலே தமிழ்நாட்டிலேருந்து ஏதாவது அறிக்கை வரலாம். பிரச்சனை என்னென்னா அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் 70களில் அங்கே 74 வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் உங்களுக்கு மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் சமஸ்தானத்துக்கும் ஒப்பந்தம் இருந்துச்சு. 74 வரைக்கும் எந்த ஒரு டேமையும் கட்டக்கூடாது, கட்டினா இங்கேருந்து ஒப்புதல் வாங்கணும்னு. ஆனால் ஒப்புதல் இருந்தப்பமே அது இப்போ எனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லி அன்றைக்கி கருணாநிதி சட்டசபையில் சொல்லி ரெக்கார்டில் இருக்குது.
அதனால தான் அங்கே ஹேமாவதி வாராவதின்னு 2 அணைகளை கட்டினார்கள். இப்போ திருப்பி இன்னொரு அணையை கட்டுறதுக்கு இவங்க அஃபிடவிட் கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் மொத்தம் 4 ஸ்டேட் இருக்குது காவிரி ட்ரிபியூனலில். தமிழகம், கர்நாடகம், கேரளா மற்றும் பாண்டிச்சேரி. இதில் கேரளா எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு அப்படி கொடுத்தாலும், ஈவன் பாண்டிச்சேரி கொடுத்தால் கூட இப்போ கட்டலான்னு வந்துடும். இதில் இன்னொன்னையும் நான் சொல்லிடணும். இந்த காவேரி இஷ்யூவில் நானே ஒரு இது வழக்கு போட்டு இதற்கு பதிலாக மேகதாதுக்கு பதிலாக ராசிமணல் என்ற திட்டம் கிருஷ்ணகிரி டேம் பக்கத்திலேயே வரும். அது வந்து காமராஜர் அவர்கள் காலில் அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த டேமை கட்டி அதிலிருந்து பெங்களூருக்கு வீராணம் மாதிரி பைப்பில் கொடுக்கலாம். இந்த ஸ்கீமை போடணும், மேகதாது வேண்டான்னு நான் சுப்ரீம் கோர்ட்டில் என்னுடைய நண்பர் திரு எலிஃபண்ட் ராஜேந்திரன் மூலமாக வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட்டு 2 ஸ்டேட்டு கர்நாடகா, தமிழ்நாடு 2ஐயும் இதை கன்சிடர் பண்ணி 3 மாதத்தில் பதில் கொடுங்கன்னு 2021 பிப்ரவரியில் தீர்ப்பு வந்துச்சு. இது வரைக்கும் ஒரு முறை கூட தமிழகம் ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. ஸோ ராசி இவங்க மேகதாதுங்கிறதுக்கு பதிலாக ராசி மணல்னு போட்டால் அங்கே இன்னொரு காட்டாறு ஒன்று இருக்குது. அந்த காட்டாறு இதையும் சேர்த்து பண்ணுன்னா தமிழகத்துக்கு மிக நிச்சயமாக அங்கே ஒரு டேம் வேணும். அந்த டேம் ராசி மணலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணணும். அதை விட்டுட்டு இது மேகதாதுவை விட்டால் தமிழக மக்கள் நிச்சயமாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கேரளாவில் இன்னும் ஒரு நாட்களே இப்போது தேர்தல் நடக்க போகுது. இப்போது அதில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது சார்? கேரளாவை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதி தேர்தல் இருக்குது. இப்போ நீலகிரி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் வருது. அங்கே காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் கூட்டணி. அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது வயநாடு. அங்கே காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் மோதல். இப்போ அங்கே வந்து திரு ராகுல் காந்தி நிற்கிறாரு. அவரை எதிர்த்து சிபிஐயில் டி ராஜாவுடைய மனைவி அனி ராஜா நிற்கிறாங்க. இங்கே இவங்க 2 பேரும் இந்தி கூட்டணி ஜெயிச்சா ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர்பாங்க. அங்கே ராகுல் காந்தி வந்தால் இந்தியாவுக்கே கேடுன்னு பேசுவாங்க. ஆனால் போன முறை கிட்டத்தட்ட 20க்கு 19 சீட்டு காங்கிரஸ் கூட்டணி யூடிஎஃப் ஜெயிச்சிச்சு. அதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, சபரிமலையில் உங்களுக்கு பெண்களை உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமளவில் யூடிஎஃப்க்கு ஆதரவு விழுந்துச்சு. அதனால இந்த முறை எல்டிஎஃப் கதறுன்னு கதறாங்க. எதற்காக பினராயி விஜயன் 2 நாளைக்கு ஒரு தடவை எதுக்காக இவர் வந்து எங்கள் மாநிலத்தில் வந்து போட்டி போடுறாரு, எங்கள் மாநிலத்தில். அதே மாதிரி பினராயி விஜயனை வந்து கைது பண்ணலான்னு அந்த தங்க கடத்தல் இந்த வழக்கெல்லாம் இருக்குது. காங்கிரஸ் பிஜேபி வந்து அவரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசுகிறாரு. இப்போ என்ன கைது பண்ணாலும் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு நேற்று பினராயி விஜயன் பேசியிருக்காரு. இது எல்லாமே இருந்தால் கூட என்னுடைய கணிப்பு போன தடவை 19 காங்கிரஸ் ஜெயிச்சது. இந்த முறை 13லேருந்து 15 வரலாம், 5லேருந்து 6 வரைக்கும் இவங்க வரலாம், 1லேருந்து 3 சீட்டு பிஜேபி வரலாங்கிறாங்க. திருவனந்தபுரத்தில் திரு சந்திரசேகரன் அமைச்சர் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் நடிகர் சுரேஷ் கோபி நிற்கிறாரு. ஸோ திருச்சூரில் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பாலக்காடில் இன்னொருத்தர். இந்த 3 சீட்டு பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அங்கே பிஜேபி ஜெயிச்சதில்லை தனியாக நின்று. பட் 19% வரைக்கும் ஓட்டு எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த 3 தொகுதியில் தான் எடுப்பாங்க, பரவலாக இருக்காது. அதனால பரவலாக இருக்கும், கன்சாலிடேட்டடாக வராது. எம்எல்ஏ ஒரு தடவை வந்திருக்காங்க. பட் 11லேருந்து 14 காங்கிரஸும், 5லேருந்து 7 இதுவும் போகலாம். பட் 3ஆக பிரிஞ்சதுனால் பிஜேபிக்கு 2லேருந்து 3 வாய்ப்பு இருக்குது. இப்போ கேரளாவில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த இவங்களோட மாறுபட்ட கொள்கை எப்படி பார்க்குறீங்க சார்? கூட்டணி இங்கே வந்து இந்தியா கூட்டணியில் இருக்காங்க, கேரளாவில் கூட்டணி இல்லை சார். இந்தி கூட்டணிங்கிறது எந்த ஒரு கட்சியுமே அதுக்கு வெளியில், காங்கிரஸை தவிர எந்த ஒரு கட்சியும் அதுக்கு வெளியில் கிடையாது. இப்போ திமுக போய் எங்கேயும் பிரச்சாரம் பண்ண இந்தி கூட்டணினே இப்போ பிஜேபிக்காக எல்லாரும் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க. இன்னையிலேருந்து அண்ணாமலை வந்து கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் போய் பிரச்சாரம் பண்ண போகிறார். ஆனால் ஸ்டாலினையோ உதயநிதியோ யாரும் கூப்பிடல. இன்னும் சொல்ல போனால் திரு ராகுல் காந்தியே தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு நாள் வந்து 2 இடத்துல தான் பண்ணார். இப்போ என்ன சொல்கிறாங்க காங்கிரஸ்காரர்களே, ராகுல் காந்தி எங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வர வேண்டாம். எல்லா இடத்துலையும் எப்படி பிஜேபிக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு மோடி வந்தார்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. ராகுல் காந்திக்கு வந்தால் பிஜேபிக்கு ஏன் ஓட்டு போடணும்னு உறுதி செஞ்சுட்டு போயிடுறாரு. ஏன்னா இவருக்கு போட்டு நாங்கள் திருப்பி 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு மாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இன்க்ளூடிங் கர்நாடகாவில் கூட இது வரைக்கும் அவர் பிரச்சாரத்துக்கு போகல. அதாவது எங்கே அவர் முதல்ல பாரத் ஜோடோ யாத்திரான்னு நடத்தினாரோ அந்த இடங்களில் கூட அவரை இது வரைக்கும் பிரச்சாரத்துக்கு பெருசாக போடல.
கர்நாடகத்தில் நாங்கள் 2 பேர் சித்தராமையும் டிகே சிவகுமாரும் பார்த்துக்கிறோம். சும்மா ஒரு நாள் ஏதோ 1-2 இதுக்கு மாத்திரம் வாங்க, இங்கே ரேவந்த் ரெட்டி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். அதனால இங்கே பிரச்சனை என்னென்னா, ராகுல் காந்தி பேரை சொல்லி ஓட்டு, ஐ மீன் அவர் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி ஓட்டு கேட்கலாமே தவிர அவர் வந்தால் இருக்கிற ஓட்டம் குறையும் அப்படின்னு காங்கிரஸ்காரர்களே பயப்படுறாங்க. இது தென்னிந்தியாவில் இப்படின்னா இன்னும் வட இந்தியா எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்துக்காங்க. கேரளாவில் ராகுல் காந்தி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அந்த தொகுதியில் இருக்குது. அதாவது வயநாடுங்கிறது உங்களுக்கு எப்படின்னா கோழிக்கோடு மற்றும் வயநாடு டிஸ்ட்ரிக்டில் வருது. கோழிக்கோடில் முஸ்லீம்ஸ் சதவீதம் அதிகம், வயநாட்டில் கிறிஸ்டியன்ஸ் அதிகம். வயநாட்டில் எடுத்தால் கல்பட்டா, மணாந்தவாடி, இன்னும் ஒரு தொகுதி வருது. அந்த 3 தொகுதியும் எடுத்திங்கன்னா அதில் வந்து கிறிஸ்டியன்ஸ் அதிகம். ஸோ கிட்டத்தட்ட 100க்கு 55% முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறதுனாலும் தான் அந்த தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்து நிற்கிறார். அதனால அவருடைய வெற்றி வாய்ப்பு அதிகம் தான் இருக்குது. ஆனி ராஜாக்கு கிறிஸ்துவ வாக்கு வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, அங்கே வந்து வெற்றி பெறவங்களுக்கு போடணும், நம்ம இதை நம்பி தொகுதிக்கு தலைவர் வந்திருக்காரு அப்படிங்கிறது இருக்கிறப்ப 55%க்கும் அதிகமாக முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு இருக்கிற இடத்துல என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் ஜெயிக்கும். ட்ரெடிஷ்னலாகவே வயநாடு வந்து உங்களுக்கு காங்கிரஸ் சீட்டு தான். ஏன்னா அது IUML கூட்டணி என்றைக்குமே அவங்க வச்சுப்பாங்க. ஸோ காங்கிரஸுக்கும் IUMLக்கும் இருக்கும். ஆனால் இந்த முறை வட இந்தியாவில் இது அவங்க கொடி பார்த்தீங்கன்னா இது பாகிஸ்தான் கொடி மாதிரியே இருக்கும், முஸ்லீம் லீக். அதனால அதை வச்சுக்காதீங்கன்ட்டாங்க. SDPIங்கிற கட்சி ஆதரவு தரேன்னு சொல்லியிருக்காங்க. SDPI PFIங்கிற பயங்கரவாத தடை செய்யப்பட்ட பயங்கரவாத குழுவுடைய அரசியல் பிரிவுங்கிறதுனால அது வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இங்கே அதிமுக அவங்களோட கூட்டணியும் சேர்ந்துருக்காங்க. சரி, இது வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறவங்களுக்கு போடணும் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளை நம்பி ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்திக்கு போடுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஜாபர் சாதிக் வழக்கில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டும் இன்னும் ஆஜராக ஒரு சில முக்கிய பிரமுகர்கள் இருக்கிறாங்க. யார் அவங்க சார்? ஒன்று வந்து முதல்ல இது நம்ம அமீரை கூப்பிட்டப்பையே அவருடைய டைரக்டராக ஜாஃபர் சாதிக்குடைய டைரக்டர்ஸாக ஒரு கம்பெனியில் இருந்தவர்கள் அமீர் சுல்தானும் மௌல்வி அப்துல் பாஷித் புகாரின்னு சொல்லிட்டு, அவர் வந்து எனக்கு ஏற்கனவே கமிட்டட் டூர்ஸ் இருக்குது, அதனால ரம்ஜான் முடிஞ்சு வரேன்னாரு. பட் அதுக்கப்புறமா போன மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ED ரைடு வந்து உங்களுக்கு அவருடைய வீடு, அவருடைய ஹோட்டல்ஸு, அமீர் வீடு, அமீருடைய அலுவலகம், இவருடைய ஜாஃபர் சாதிக்குடைய இது ஹோட்டல் JSM ரெசிடென்சி எல்லாத்துலேயும் ரைடு பண்ணியிருக்காங்க. இதை தவிர ஜாஃபர் சாதிக்குடைய ஆடிட்டர்கிட்ட போய் கேட்டிருக்கப்போ அவர் வந்து எப்படி பணத்தை மூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஒரு மிகப்பெரிய ஹவாலா ட்ரேடர் ஒருத்தர் பேர் கொடுத்துருக்காங்க, ஆனால் இன்னும் வெளியில் வரல. இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு வெளியில் சொல்லப்படலை. அவர் தான் வந்து இவருக்கு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற வெளிநாடுகளுக்கு எப்படி உங்களுக்கு பணம் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து எப்படி அது இங்கே மாற்றப்படுகிறது. ஏன்னா உங்களுக்கு சாதாரணமாக ஃபுட் ப்ராடக்ட்டு நீங்கள் சொன்னால் தேங்காய் பவுடர்னா அதுக்கு இருக்கிற ரேட்டும் இதுக்குன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது பிட்காயின்ஸ்லேயோ இது வேறு மாதிரி வந்துட்டு அதை ஹவாலா மூலமாக இந்தியா கொண்டு வரத்துக்கு மண்ணடியில் யாரோ ஒரு பெரிய ஹவாலா ட்ரேடர் ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க, அவரை தேடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அமீருக்கு வந்து இன்னொரு படத்துக்கு ப்ரொடியூசர் ஈரம் ராஜேந்திரன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து மாயவலியோ அது ஏதோ ஒரு படத்துக்கு 2 கோடி ரூபா கோ ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. அவரை NCB கூப்பிட்ருக்காங்க. ஸோ இது வந்து இனிமேல் வேகமாக எடுக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை NCB வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் போதை மருந்து இவருக்கு எப்படி வந்தது, யார் இவங்களுக்கு சப்ளையர், எங்கே போகுதுங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருக்காரான்னு பார்க்கணும். ஏன்னா NCBயுடைய வேலை வந்து போதை மருந்து வாங்குதல் விற்றலை தடுக்கிறது மாத்திரம்தான். ஆனால் இதிலிருந்து வந்த பணம் இது எப்படி, ஏன்னா இதிலேருந்து கிடைக்கிற பணம் வந்து ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம். இப்போ ஒருத்தர் ஒரு நகையை திருடிட்டு அதை கொண்டு போய் மார்வாடி கடையில் அடை வச்சாலும் அந்த நகையை சீஸ் பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு ரைட்ஸ் உண்டு. அது மாதிரி இந்த பணத்தை வச்சு சினிமா ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, அவர் ரியல் எஸ்டேட் வாங்கினாலும் சரி, உதயநிதி ஃபவுண்டேஷனுக்கு 7 லட்சம் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம NCB டைரக்டரே சொன்னார். இது எல்லாமே ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமில் வரும். இப்போ இவங்க எல்லாமே இனிமேல் விசாரிக்கப்படுவார்கள். ஏன்னா நீங்கள் பிரதமர் மோடி அவர்களே தெளிவாக சொன்னாங்க, போதை மருந்து விற்கிறவர்கள்லாம் ஆளுங்கட்சியோட தொடர்பில் ஜாலியாக சுற்றி வராங்க, அதெல்லாத்தையும் ஒருவர் விடாமல் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்தவரை இந்த போதை மருந்து வழக்காக இருக்கட்டும், இப்போ அதே மாதிரி 24ஆம் தேதின்னு நினைக்கிறேன் நம்ம மணல் கடத்தலில் அந்த 5 கலெக்டர்களும் சம்மன் ஆகணும் EDயில். ஸோ அவங்கெல்லாம் கொடுக்கறத வச்சு அடுத்த 2 வாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மூமெண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ஃபாஸ்டன் பண்ணால் இது எலெக்ஷனில் மாற்றி வரலாம், இது அனுதாப ஓட்டாகலாம், இல்லை வேணும்னே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக ஜாஃபர் சாதிக் வழக்குங்கிறது இந்தியா மாத்திரம் இன்வால்வ் ஆயிருந்ததுன்னா முடிச்சுட்டு போயிடலாம், கேஸில் இது கிடைக்கல. ஒன்றும் இல்லை, அவருடைய வக்கீல் இப்போ கூட சில இதில் பேட்டி கொடுக்குறார். பிடிச்சப்போ அவர் கையில் வந்து போதைப்பொருள் இருந்தால் தான் அதெல்லாம் நீங்களாக பிளான் பண்ணதெல்லாம் சொல்லிடலாம். இப்போ இன்னும் பேட்டி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர்
கொடுத்த வாக்குமூலத்தை வச்சுக்கிட்டு அந்த குடோனை பிடிச்சி அங்கே பேக்கிங் ஆதாரம் கிடச்சிருக்கு, அப்புறம் மணி ட்ரெயில பிடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் தப்பிக்க முடியாது. அப்படி இந்தியாவில் அவர் ஏதாவது பண்ணால் கூட ஆஸ்திரேலியாக்காரனும் நியூசிலாந்துக்காரனும் எங்கள் நாட்டுக்கு அனுப்புங்க, நாங்கள் பார்த்து போம்பாங்க. அதனால அவர் அவ்வளோ ஈஸியாக விட முடியாது. அவர் எங்கெங்கெல்லாம் லேண்டு வாங்கியிருக்காரு, ஃப்ளாட் வாங்கியிருக்காரு. இப்போ சலீம் பாய் பிரியாணின்னு கிட்டத்தட்ட இது நெட்டில் தேடினீங்கன்னா இதில் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் இப்போ நுங்கம்பாக்கத்தில் திறந்திருக்காரு. அதில் அமீர் சுல்தானும் கலந்துட்டுருக்காரு, அப்துல் புகாரியும் கலந்துட்டுருக்காரு, வலசரவாக்கத்துலேயும் 3 திறந்திருக்காரு. அதுக்கப்புறம் இதில் இன்னும் கிட்டத்தட்ட 10 திறந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க லா கஃபே இதுன்னு திறந்தாங்க, அது அவருக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாமே இவங்க விசாரணையில் வெளியில் வந்துடும். எங்கிட்டையும் உங்கள்கிட்டையும் யூடியூப் சேனலில் வந்து இது இவருடைய காசு அவருடைய காசுங்களாம். இப்போது லா கஃபேங்கிறது உங்களுக்கு ராதாகிருஷ்ணன் சாலையில் ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது. அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுன்னாலே சில கோடிகள் வரும், இன்டீரியர் பல லட்சங்கள் ஆகும். இப்போ அதெல்லாம் நான் எல்லாமே ஹலால் முறையில் செய்கிறேன், வட்டிக்கு வாங்க மாட்டேன்னு சொல்கிற மௌல்வி அப்துல் புகாரி வந்து சும்மா செய்ய முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் கணக்கு கொடுத்தாகணும். கண்டிப்பாக தவறிழைத்தவர்கள் பதில் சொல்லி ஆகணும். இறைவன் மிகப்பெரியவன். அரவிந்த் கெஜ்ரிவாலோட வழக்கு எதை நோக்கி செல்ல வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா, அங்கே இருக்கிற வியாபாரம், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மதுவை வந்து மொத்தமாக அரசு வாங்கிட்டு டாஸ்மாக்னு விற்குது. அதே மாதிரி தான் டெல்லியிலையும் இருந்துச்சு. அதை நாங்கள் தனியார் மயமாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுபான விற்பனை கொள்கையை மாற்றினாங்க. அதில் என்னன்னு பார்த்தால் இப்போ நமக்கு டேக்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஜிஎஸ்டி 18% அதிகங்கிறோம். இன்றைக்கி மெட்ராஸில் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் சரக்குக்கு 58% டேக்ஸ். இப்போ அந்த 58% டேக்ஸுக்கு பதிலாக அது தனியாருக்கு போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது 25 வயசு இருந்தால்தான் குடிக்கலாம் அப்படின்னு அங்கே இருந்ததை வயசை குறைச்சி 21ன்னு குறைச்சிருக்காங்க. அவங்க தனியார்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்காகவே மதுபான விற்பனை கொள்கையை மாற்றிருக்காங்க. இதில் அவருக்கு கிடைத்த பணத்தை வச்சுக்கிட்டு கோவா ஸ்டேட் எலெக்ஷனுக்கும் குஜராத் எலெக்ஷனுக்கும் 100 கோடி வாங்கி அதை வச்சு எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வாக்குமூலங்கள் வந்திருக்கு. இதுக்கு அதாவது இதில் வந்து ஒன்று சிசோடியா சிலது சொல்லியிருக்காரு அவருக்கு. அப்போ என்னென்னா இவர் என்ன சொல்லார், இதெல்லாம் இவங்க ரூமில் தான் போய் பேட்டி எடுத்தோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவர் என்ன அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னால், அவர் கிட்டத்தட்ட 7 வருஷமாக சீஃப் மினிஸ்டராக இருக்கார். ஆனால் அவர் எந்த ஒரு இலாக்காவும் இல்லாதவர். அதனால எதுலேயுமே கையெழுத்து போட மாட்டார். எல்லாமே அந்தந்த அமைச்சர் தான் பொறுப்பு அப்படின்னு நடிப்பார். ஆனால் தெளிவாக அந்த துறை சார்ந்தவர்களும் அதிகாரிகளும் நாங்கள் அவர் வீட்டில் தான் பேசினோம், அவர் வந்து பர்மிஷன் கொடுத்து தான் நடத்தியிருக்குன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மணி போனது தெளிவான ட்ரெயில்ஸ் கிடைக்காட்டியும் போனதுக்குள்ள ஆதாரங்கள் சில இதுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் நடந்ததுக்கெல்லாம் ப்ரூஃப் கிடச்சிருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலாக உங்களுக்கு அவர் கைதுக்கு அவரை 8 தடவை சம்மன் அழித்து அவர் போகல. 9வது தடவை சம்மன் போன உடனே ஹைகோர்ட்டில் போய் அவர் அப்பீல் போகிறார். எனக்கு கூப்பிடுறாங்க, எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு. உடனே இவன் ஈடியை கேட்குறாங்க, அவர் பேரில் எங்ககிட்ட எக்கச்சக்க ஆதாரம் இருக்குது, அதை நாங்கள் வெளியில் சொல்ல விரும்பலை, இந்தாங்க ஐயா அப்படின்னு சீல்டு கவரில் கொடுத்தாங்க. அந்த சீல்டு கவரை வாங்கி பார்த்துட்டு படிச்சுட்டு ஏன் இது இன்னும் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு ஹைகோர்ட் ஜட்ஜி கேட்டார். அதனால தான் அரெஸ்ட் ஆனார். இப்போ அதே மாதிரி அவர் ஜாமீன் கேட்டப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் இப்போ நேற்று பார்த்தீங்களான்னு தெரியாது, அவருக்கு சாப்பாடு வீட்டிலேருந்து வாங்கிக்கலான்னு வந்திருக்குது. அவர் எதெல்லாம் சாப்பிட்டா அவருடைய சுகர் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லிட்டு ஸ்வீட்டு இதெல்லாம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி சுகர் ஜாஸ்தியாச்சுன்னா அதை வச்சுட்டு பெயில் வாங்கலான்னு போகலான்னு பார்க்குறாருன்ற வருது. இல்லை, அதாவது உப்பை தின்னா தண்ணி குடிக்கணும்னு இருக்குது. இதே செந்தில் பாலாஜி வெவ்வேறு காரணம் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாங்க, நார்மலாக நாங்கள்லாம் என்ன எதிர்பார்த்தோம்னா, சரி நீங்கள் உங்களுடைய டாக்டரை வச்சு சொல்கிறீங்க, அதனால எய்ம்ஸ்லேருந்து டாக்டரை வர வச்சு பார்ப்போம்னு நினச்சோம். அது கூட அவங்க பண்ணல. நாங்கள் கூகுள் பண்ணி பார்த்தோம், நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸு வியாதிகள்லாம் உள்ளுக்குள்ளேயே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், வேண்டான்ட்டாங்க. இது வந்து தெளிவாக மணி ட்ரெயில் இருந்து ப்ரூஃப்ஸ் இருந்ததுனால் அந்த வழக்கை விசாரிச்சாங்க. பிஎம்எல்ஏங்கிறது சாதாரண வழக்கு இல்லை, மணி லாண்ட்ரிங் கேஸு. ஸோ இதை எடுத்து அரசுக்கு எதிர்த்தாப்புல ஒரு தேர்தல் முடிவையே மாற்றுறதுக்கு அவங்க திட்டம் போட்டிருக்காங்கன்னா, ஸோ நாட்டுக்கு எதிராகவும் மக்களை திசை திருப்பவும் இந்த பணம் பயன்படுத்திருக்குன்றப்ப இது சாதாரண கேஸ் கிடையாது. ஸோ அந்த மணியில் ட்ரெயில் இருக்குது அப்படிங்கிற ப்ரூஃப் இருந்ததுனால்
ஏன்னா இதுக்கு முன்னாடி கவிதாவும் அதில் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. அதாவது இதுக்கு வந்து இது இது சவுத் குரூப் அப்படின்னு சொல்லி அவங்க தான் இதை கொடுத்துருக்காங்க. ஆந்திராவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே கொடுத்து அவங்களுக்கே பெயில் கிடைக்காததுனால அவங்கெல்லாம் கொடுத்துருக்கிற ப்ரூஃபை வச்சுக்கிட்டு இவரை அரெஸ்ட் ஆகிருக்கப்ப வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க என்ன நினச்சாங்கன்னா இதை வச்சுக்கிட்டு எலெக்ஷனில் அனுதாப ஓட்டு வரும்னு பார்த்தாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஈடியும் கோர்ட்டும் சொல்லுது. இதனால் முன்னாடி பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் 13ல் 8 சீட்டு ஆம் ஆத்மி வரும்னது இப்போ 2லேருந்து 3 குறையலாம், காங்கிரஸுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆக்சுவல். இந்த வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி நீக்கம் செய்ய வாய்ப்பு இருக்குமா இருக்காதா? இது வந்து சட்டப்படி தவறுன்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு அமைச்சர்னா இலாக்கா இல்லாத அமைச்சர்னு சொல்லலாம். இப்போ எல்லா முடிவுகளுமே முதலமைச்சருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் வரணும். அவர் இலாக்கா இல்லைன்னா கூட அவர் ஓகே மந்திரி சபை கூட்டி முதலமைச்சர் தலைமையில் கூடிச்சுன்னு தான் எழுதணும். இப்போது அவரை போய் மற்றவங்க போய் சந்திச்சா கூட அவர் கையெழுத்து வாங்குறதெல்லாம் சட்டப்படி தவறு. இதில் சட்டப்படி ஒன்று அறப்படி ஒன்று அப்படிங்கிறப்போ ஐ மீன் சட்டப்படி இதில் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி கேஸில் வந்துச்சு. கிட்டத்தட்ட அதே நிலை ஆரம்ப கட்டத்தில் இப்போ சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதே ஜார்க்கண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுபுஷீரன் இவர் ரிசைன் பண்ணிட்டார். இவர் ரிசைன் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கார். அதே சமயத்தில் மனைவியும் சீஃப் மினிஸ்டர் ஆக்கலான்னு போகுது. இது சட்டத்திற்கு உடப்படுகிற சவால், அவ்வளோதான் நம்ம சொல்கிறது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரை மிக்க நன்றி சார்.